காலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நாம் இன்றைக்கு வாழ்வு தரும் உணவு பகுதியிலே யோவான் 9வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் தியானிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆமேன். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்களும் கூட எங்கள் மத்தியில பிறந்திருக்கிற அப்பா இந்த குருடர்களை, செவிடர்களை, ஊமையர்களை, முடவர்களை பார்க்கிற பொழுது யார் செய்த பாவத்தினாலோ சாபத்தினாலோ இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று நாங்களும் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் தேவரீர் தேவனுடைய கிரியைகள் இந்த டிசபிலிட்டி ஜனங்கள் மத்தியிலே, மாற்றுத்திறனானவர்கள் மத்தியிலே விளங்கப்படும் என்று எங்களுக்கு விளக்கி கொடுத்தமைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட இப்பேற்பட்ட பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ராஜா, குருடர்களுக்கு ஆண்டவரே தேவரீர் நீர்தாமே ஒளியாயிருந்து அவர்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். செவிடுகிறர்களோடு நீர்தாமே ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ளும்படி காதுகள் கேட்க வைக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, இன்னுமாக ஊமையர்களோடு இருந்த ஆண்டவரே அவர்களுக்கு சகலத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஜனங்களுடைய ஒத்தாசைகளும் ஆண்டவரே தயவும் கிடைக்கும்படி ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்க. தேவரீர் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இன்றைக்கும் கூட எல்லா மாற்றுத்திறனாளிகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்காக செயல்படுகிற எல்லா என்ஜிஓஸ்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ஆண்டவரே, எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருடைய தேவர்களையும் சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.